காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிடாத நிலையில் தமிழக அரசு இதுகுறித்த வழக்கு தொடர்ந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு ஒன்று தொடர்ந்துள்ளது. இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் உத்தரவின்படி கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிடாத நிலையில் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 28ஆம் தேதி நடைபெற்ற 139வது கூட்டத்தில் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு காவிரி படுகையின் நீரியல் வானிலை சூழலை ஆய்வு செய்து 29ஆம் தேதி முதல் அடுத்த 15 நாட்களுக்கு பிலிகுண்டுவில் இருந்து வினாடிக்கு 3500 கன அடி வீதம் தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு கிருஷ்ணராஜ சாகர் மற்றும் கபினி அணைகளில் இருந்து கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் உத்தரவுக்கு பிறகு பிலிகுண்டுவில் இருந்து 29ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை வரப்பெற்ற நீரின் அளவு வினாடிக்கு 158 முதல் 550 கன அடி மட்டுமே. இந்த நிலையில்தான் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நிலவரத்தை பொறுத்தவரையில் கர்நாடகாவின் KRS அணையிலிருந்து 23.078 டிஎம்சி, கபினியில் 18.6110 டிஎம்சி, ஹரங்கரியில் இருந்து 7.827 டிஎம்சி மற்றும் ஹேமாவதியிலிருந்து 28.022 டிஎம்சி என மொத்தமாக 77.537 டிஎம்சி நீர் இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே விகிதாச்சார அடிப்படையில் பிலிகுண்டுவில் தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கு நீரை தனது அணைகளில் இருந்து திறந்து விடுவதில் கர்நாடக அரசுக்கு எந்த சிரமமும் இருக்காது. இந்த சூழலில் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டிய நீரை கர்நாடக அரசு அளிக்க தவறியதாலும் தமிழ்நாட்டிற்கு விகிதாச்சாரப்படி கிடைக்க வேண்டிய நீர் 26.954 டிஎம்சி என்பதாலும் மூத்த வழக்கறிஞர்களின் ஆலோசனையின்படி முதலமைச்சர் அவர்களின் உத்தரவை அடுத்து உச்சநீதிமன்றத்தை அணுகி தக்க உத்தரவை பெற அறிவுறுத்தினார். அதன் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை குறித்த காலத்தில் பெறவும் உச்சநீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தமிழ்நாடு அரசின் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நந்தினி, தற்பொழுது இந்த வழக்கை எப்போது விசாரிக்க உச்சநீதிமன்றத்தில் தேதி ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? தற்போதுதான் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் தரப்பில் மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுக்கள் மீது குறுகிய காலத்தில் விசாரணை மேற்கொள்ள வேண்டுமா, அவசர வழக்காக எடுக்க வேண்டுமா என்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தான் முடிவு செய்யப்படும். அந்த வகையில் தான் கர்நாடக அரசு உரிய தண்ணீர் திறந்து விடாத நிலையில் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி உச்சநீதிமன்றத்தில் தற்போது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு அவசர வழக்காக விசாரிக்கலாமா அல்லது உடனடியாக விசாரிக்க வேண்டுமா, இல்லது இந்த வழக்கு அடுத்த 2 நாட்கள் 3 நாட்கள் கழித்து விசாரணை மேற்கொள்ளலாமா என்பது குறித்து உச்சநீதிமன்ற தரப்பில் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும். நந்தினி, ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக திமுக தரப்பிலிருந்தும் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தமிழக அரசு தரப்பிலிருந்தும் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? முதலில் எந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நந்தினி? நிச்சயமாக காவிரி கர்நாடகா பிரச்சனை என்பது பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளாக நீடித்து வருகிறது. இருந்த போதிலும் பார்த்தோம் என்றால் முதலமைச்சர் கர்நாடகா செல்வதாக இருந்த நிலையில் கர்நாடகா முதலமைச்சர் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையிலும் சட்டம் ஒழுங்கு நிலவரத்தை கருத்தில் கொண்டும் தற்போது கர்நாடகாவிற்கு வருகை தர வேண்டாம் என முதலமைச்சரை கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் முதலமைச்சரின் பயணம் என்பது ரத்து செய்யப்பட்டது. இருந்த போதிலும் கூட தற்போது கர்நாடகாவில் அதிக அளவிலான மழை பெய்வு காரணமாக அணைகளில் தண்ணீர் தேக்கி வைக்க இயலாமல் தண்ணீர் திறந்து விடப்பட்டது. தண்ணீர் மேட்டூர் அணைக்கும் வருகை தர தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் இருந்த போதிலும் அந்த காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு உத்தரவு பிறப்பித்தும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்தும் உரிய தண்ணீரை கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட மறுத்து வருகிறது. தொடர்ச்சியாக அந்த மேகதாது அணை கட்டுவதில் தீவிரம் காட்டி வரக்கூடிய நிலையில்தான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் இந்த ஒரு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் மனு தாக்கல் என்பது உச்சநீதிமன்றத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மனு தாக்கல் மீது விசாரணையை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும், எப்போது இந்த வழக்கின் மீது விசாரணை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து அந்த முடிவு என்பது உச்சநீதிமன்றம் தரப்பில் தான் மேற்கொள்ளப்படும். தற்போது மூத்த வழக்கறிஞர்களின் ஆலோசனைகள் முதலமைச்சர் கேட்டிருந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இது தொடர்பான விரிவான ஆய்வுக் கூட்டமும் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. மூத்த வழக்கறிஞர்கள் காவிரி
மேலாண்மை குழு உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அதன் அடிப்படையில் தான் தற்போது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் தரப்பில் மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.